இப்பொழுது சிறப்பு நடனம் வழங்கிய நம்முடைய சிறப்பு குட்டீஸ்களுக்கு அருள் தந்தை அருள் கரங்களால் அன்பு பரிசுகளை வழங்கி சிறப்பு செய்கிறார்கள். செல்வி ஜோஷ்னி, வாங்க வாங்க. ஜோஷ்னி எங்கே இருக்கீங்க? ஆஹா, ஜோஷ்னிக்கு நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுங்க. எத்தனை உடை அணிந்தாலும் நம்முடைய பண்பாட்டு உடை பாருங்க, எவ்வளோ அழகாக இருக்குது, பண்பட்ட உடையாக இருக்குது. நல்ல ஒரு கரவொலி கொடுக்கலாம். செல்வி ஜோஷ்னி, செல்வி கீர்த்தனா, கீர்த்தனா வாங்க, மேடைக்கு வாங்க. செல்வி தனஸ்ரீ, ஃபைவ் ஜி என்ன செய்யும்? 5G இப்படி தான் வந்து மூத்தவர்களை வணங்கும். சாப்பாடு இன்னும் ரெடி ஆகலை, ஒரு 30 நிமிடம் ஆகும். கொஞ்சம் அன்பு கூர்ந்து அமர்ந்துருங்க, நிகழ்ச்சி முடிய போகுது. மழை வந்ததனால் உணவு உற்பத்தி செய்கிற இடத்துல உணவு கூடத்தில் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. ஒரு 30 நிமிடம் பொறுத்து கொள்ளுங்கள், அமர்ந்திருங்கள், அன்போடு வேண்டுகிறோம். உணவு இன்னும் தயாராகலை, டியூ டு த ரெயின். ஆமாம், அடையும் மழை வந்து விட்டதால் கொஞ்சம் உணவு தயாரிப்பில் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு. எனவே பெற்றோர்கள் அன்பு கூர்ந்து அமர்ந்து இந்த நிகழ்வை முழுமையாக கண்டுகளிக்குமாறு வேண்டுகிறோம். எங்கள் சிஎஸ்கே மேட்ச்னா கொஞ்சம் உட்காந்து பார்க்குறீங்க, மழை வந்துருச்சு அப்படின்னா பொறுமையாக டிவியவே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க அரை மணி நேரம், எப்போ போடுவான்னு. கொஞ்சம் பொறுத்துக்குங்க அன்பு நெஞ்சங்களே. ஆமாம், செல்வி தனஸ்ரீ, செல்வி கனிஷ்கா, செல்வி நிசாந்தினி, செல்வி ஜெசா ரோசி, செல்வி பிரசாந்தினி, செல்வி ஹைலின் எல்லாரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். என்னங்க நம்ம குட்டீஸ்களுக்கு கைத்தட்டவே மாட்டேங்கிறீங்க? நம்ம ஊர், நம்ம பிள்ளைங்க, நம்ம ஊர் செவ்வியல் டான்ஸு. 8:30 தானே ஆகுது. பதக்கத்தை அணிவிக்கிறார் தந்தை அவர்கள். அருள் மழை கலை மழையாக தந்தையின் வாயிலாக வருகிறது. நன்றி நன்றி. செல்வி கனிஷ்கா, செல்வி நிசாந்தினி வாங்க. செல்வி ஜெசா ரோசி, நன்றி. செல்வி பிரசாந்தினி, நல்லா கைத்தட்டுங்க இந்த குட்டீஸ்க்கு. ஆமாம், என்ன ஒரு ஸ்டைலு, என்ன ஒரு பாணி. இது ஒரு விழுப்புரம் பாணியோ? இல்லை, இது அனுசூயாவோட பாணியாக இருக்கலாம். ஆமாம், செல்வி ஹைலின், எங்க செல்வி அனுசூயாவோட பொண்ணுங்க இது, அனுசூயா 2.0. நல்லா கைத்தட்டுங்க. பார்த்தீங்களா, ஊராம் பொண்ணை ஊட்டி ஊட்டி வளர்த்தா தாம் பொண்ணு தானாக வளரும்னு சொல்லுவாங்கல்ல. இங்கே ஊரார் பிள்ளை மட்டும் இல்லை, தாம் பிள்ளையுமே ஊட்டி வளர்க்குறாங்க. நல்லா கைத்தட்டுங்க. அந்த ஸ்டைலை பார்த்தோமே நான் யோசித்தேன், இந்த குழந்தை இவ்வளோ ஸ்டைலாக பண்ணுறாளே அப்படின்னு. நன்றி செல்வி பிரசாந்தினி அண்ட் ஹைலின். செல்வி கீர்த்தனா, அந்த பேரண்ட்ஸ்லாம் வாங்க, குட்டீஸோட பேரண்ட்ஸ்லாம் வாங்க, குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அந்த குட்டீஸ், அது ஸ்பெஷல் குட்டீஸ்களோட பேரண்ட்ஸ்லாம் மேடைக்கு வாங்க, ஒரு குரூப் ஃபோட்டோ. சிறப்பு குட்டீஸ்களுடைய பேரண்ட்ஸு நல்லா கைத்தட்டுங்க.
ஆமாம், அவங்க பேரண்ட்ஸ்லாம் ஏக்கத்தோடு பார்க்குறாங்க, எங்களுக்கெல்லாம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கல இந்த வயசில், எங்கள் பிள்ளைங்களாவது ஆடுது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குன்னு. ஆமாம், ஒரே ஒரு டாடி தான் இருக்கார், எல்லா இடத்துலையும் அம்மாக்கள் மட்டும்தான் இருக்காங்க. அதனைத் தொடர்ந்து பக்க இசை கலைஞர்களுக்கு சிறப்பு செய்யக்கூடிய நேரம். நன்றி. சிறப்பு குட்டீஸ்களுடைய சிறப்பு அருமையான நடனம். பெற்றோர்களுக்கு தான் பலத்த அப்ளாஸ் கொடுக்கணும். பக்கவாத்திய கலைஞர்கள், இந்த நிகழ்ச்சியினுடைய வாய்ப்பாட்டு கலைஞர், கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியில் ஒரு கிராமப்புற மாணவராக, ஒரு வாய்ப்பாட்டு கலைஞராக உள்ளே நுழைந்து இன்றைக்கு வாய்ப்பாட்டுத் துறையினுடைய உதவி பேராசிரியராக, டிஎம்டி என்று சொல்லப்படுகின்ற ஆசிரியர் பயிற்சியினுடைய பொறுப்பாளராக ஏறத்தாழ 10 ஆண்டுகளுக்கு மேலாக குரல் இசைத்துறை பேராசிரியர், கீபோர்டு, கிட்டாரிஸ்ட், குறிப்பாக அந்த லண்டன் ட்ரினிட்டி நிறுவனத்தோடு இணைந்து அவர் கொடுக்கக்கூடிய கீபோர்டு, கிட்டார்லாம் பார்த்தீங்கன்னா தரமானது. மிகச்சிறந்த ஆசிரியர், அன்பு நண்பர், வாய்ப்பாட்டு கலைஞர் டாக்டர் எம் ராஜேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம் எங்கள் ராஜேஷ் பாபு சாருக்கு. கலைக்காவிரியினுடைய எஸ்பிபி தந்தை அவர்கள், அருள் தந்தை இருதயராஜ் அடிகள் அவர்கள் வாய்ப்பாட்டு கலைஞர்களை சிறப்பு செய்கிறார். அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பெற்றோர்கள் கொஞ்சம் உதவி செய்யுங்க. அந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் மேடைக்கு 2 பேர் நில்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வாங்க, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே. நல்ல கரவொலி கொடுங்க. அதனைத் தொடர்ந்து தன்னுமை முதல்வன், எங்கள் அன்பு தோழன், மிருதங்க நாயகன், கரூர் அரசு இசைப்பள்ளியினுடைய மிருதங்க ஆசிரியர், கலைக்காவிரியினுடைய என்றைக்கும் அவர் மாணவர் டாக்டர் ஜி வெங்கடேஷ் பாபு. நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். ஆமாம், அருள் தந்தையினுடைய அருள் கரங்கள் அவருக்கு பயனாடை அணிவிக்கிறது. நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார் அருள் தந்தை அவர்கள். அதனைத் தொடர்ந்து அயல் யாழ் என்று சொல்லப்படுகின்ற வயலின் இசை, கோவிந்தபுரம் அன்பு சகோதரர் திரு வி பாலாஜி அவர்கள். நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். நினைவு பரிசு. அதனைத் தொடர்ந்து குழலிசை கலைஞர் சிதம்பரம் திரு குகேஸ்வரன். ஏங்க ப்ளூடிஸ்டுக்கு இப்படி தான் நீங்கள் சவுண்ட் இல்லாமல் இருப்பீங்களா? நல்ல ஒரு சவுண்டாக ஒரு அப்ளாஸ் கொடுங்க. ஆமாம். அதனைத் தொடர்ந்து தொழில்நுட்ப கலைஞர்கள், ஒப்பனை. இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒப்பனை மேக்கப் அப்படி சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். ஒப்பனைனா என்னன்னே தெரியாதுல்ல. ஆமாம், இன்றைக்கி அந்த ஆர்டிஸ்ட்டுக்கெல்லாம் மேக்கப்பு வேறு லெவலில் போட்டிருக்காங்க. செல்வி இல்லை, அவங்க திருமதி பெனிட்டா தமிழ்ச்செல்வன். செல்வி அஞ்சலி உமா மகேஸ்வரன். அதனைத் தொடர்ந்து சனா ஸ்டுடியோ இளையாங்கண்ணி அன்பு நண்பர் திரு நவீன் அவர்கள். வாங்க, மேடைக்கு வாங்க. ஒப்பனை கலைஞர் செல்வி அஞ்சலி உமா மகேஸ்வரன் இருக்காங்களா? வாங்க, நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். எப்படி இருந்துச்சு மேக்கப்பு குழந்தைங்களுக்கெல்லாம்? சூப்பராக இருந்துச்சா இல்லையா? சவுண்டே வரலையே. சூப்பராக இருந்துச்சுன்னா சூப்பராக கைத்தட்டுங்க. கலைக்காவிரியினுடைய பகுதி நேர பரதநாட்டிய பள்ளியினுடைய ஒருங்கிணைப்பாளர்
பெனிட்டா தமிழ்ச்செல்வன், அவரிடம் பயின்றவர் தான் செல்வி அஞ்சலி உமா மகேஸ்வரன். அவங்கள அப்படியே நகல் எடுத்தது போலவே போட்டிருக்காங்க. ஒரு கிரேட் அப்ளாஸ், பலத்த அப்ளாஸ் கொடுக்கலாம் செல்வி கோவை அஞ்சலி உமா மகேஸ்வரன், கலைக்காவினுடைய முனைவர்பட்ட ஆய்வாளர். திரு பிரகாஷ், பிரகாஷ் ஸ்டுடியோ விழுப்புரம். திரு தீபு, வரைகலை வடிவமைப்பு விழுப்புரம். திருமதி சலோமி, ஆடை வடிவமைப்பு விழுப்புரம். எல்லோரும் மேடைக்கு வாங்க. திருமதி சலோமி, ஆடை வடிவமைப்பு விழுப்புரம். அதனைத் தொடர்ந்து திரு சிலம்பரசன், ஒலி ஒளி உதயம் ஆடியோ லைட்டிங். அதனைத் தொடர்ந்து திரு ஸ்ரீதர், மேடை அலங்காரம். அதனைத் தொடர்ந்து ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏழுமலை. ஸ்ரீதர், மேடை அலங்காரம். ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஏழுமலை. செல்வி ஜெயஸ்ரீ, செல்வி கவிதா, செல்வி ஜெயஸ்ரீ அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து செல்வி சுனிஸ்கா. ஓகே ஓகே. மேடம் கொடுக்கணும். அடுத்து நான் எனக்கு நீங்கள் தான் சொல்லணும். இந்த நிகழ்ச்சியை ஆடியோ திரு சிலம்பரசன் அவர்கள். திரு ஆடியோ சிலம்பரசன், நல்லா கை தட்டுங்களேன். நம்ம ஊர் பிள்ளை தானே, அப்புறம் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனை பண்ணக்கூடாதுல்ல. அடுத்து நானா, நீங்கள் தான் சொல்லணும். அடுத்தபடியாக இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களை வந்து சேலமுக்கு கூட்டு போயிருந்தோம் ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு ப்ரோக்ராமுக்கு. அந்த ப்ரோக்ராமில் இவரோட பார்த்ததே கிடையாது. ஆனால் இவர் குரல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 வாரம் இருக்கும் காதில் ஒலிச்சிட்டுலே இருந்துச்சு. இதனுடைய பிரதிபலிப்பு நீங்களும் ஒரு 3 நாள் கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. சிறந்த சிம்ம குரலுக்கு சொந்தக்காரர் திரு சதீஷ்குமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இவர் கலைக்காவேரி கல்லூரியிலே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நன்றி அருள் தந்தை ஃபாதர் இருதயராஜ் அவர்களுக்கு. பொறுமையாக இதுவரை மேடையில் நின்று பக்க இசை கலைஞர்கள், சிறப்பு குழந்தைகளுக்கெல்லாம் தன்னுடைய அருள் கரங்களால் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றியை ஹைலின் பரதநாட்டிய கலைக்கூடம் சார்பாக பெருமையோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியில் தொடர்கிறது அடுத்த உருப்படி கீர்த்தனை. ராகம் கமாஸ், தாளம் ஆதி.
நன்றி நன்றி. கரவொலி எழுப்பிய உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. மிக அற்புதமாக நிகழ்த்தி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த உடலை நாம் மண்பாண்டம் என்றே குறிப்பிடுவோம். 18 சித்தர்கள் கூட கொண்டு வந்தான் ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடை தாண்டி என்று சொல்வார்கள். கூத்தாடுவதற்கு இந்த மண்பாண்டம் ஆன உடல் அடிப்படையானது. எனவே உடலை வைத்துத்தான் நாம் நிலையாக நிற்க முடியும். எனவே உடலினை உயிரினை வளர்ப்போம், உடம்பினை பாதுகாப்போம் என்ற குறியீட்டோடு இந்த நடனத்தை அவர்கள் உருவாக்கியிருக்கிறார்கள். எனவே அடிப்படை கலைஞர்களுக்கு மட்டுமல்ல, இந்த சமூகத்தை வெல்வதற்கு உடல் அடிப்படையானது. எனவே அந்த உடலை நாம் ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போம் என்பதை நடனத்தின் வாயிலாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவருக்கு நன்றி. அடுத்த உருப்படி சப்தம். ராகம் ராகமாளிகா,
தாளம் மிஸ்ர சாப்பு. சுருண்டுருண்ட அக்குழல்கள் அசைந்திட சுந்தர
முகம் துலங்கிட சுருண்டுருண்ட அக்குழல்கள் அசைந்திட சுந்தர முகம் துலங்கிட மருண்ட மானினம் வேகை மறந்திட மாயவன் குழல் ஓதுறான் மருண்ட மானினம் வேகை மறந்திட மாயவன் குழல் ஓதுறான் பவள வயல் குழல் ஓதுறான் பவள வயல் குழல் ஊதுறான் பவள வயல் குழல் ஊதுறான் தளங்குதம் ததுங்கினதம் ததன தந்தன தஜனோதிம் தனகிட ததிமி கிட்ட சிறுவிரல்கள் அக்குழலை தழுவிட செங்கமலகள் சாய்ந்திட சிறுவிரல்கள் அக்குழலை தழுவிட செங்கமலகள் சாய்ந்திட குருவியர்வைய புருவம் நெழிந்திட கோவல குழல் ஓதுறான் குருவியர்வைய புருவம் நெழிந்திட கோவல குழல் ஓதுறான் கோவல குழல் ஓதுறான் சிறுவிரல்கள் குழலை தழுவிட செங்கமலகள் சாய்ந்திட சிறுவிரல்கள் குழலை தழுவிட செங்கமலகள் சாய்ந்திட குருவியறைய புருவம் நெழிந்திட கோவல குழல் ஊதுறான் குருவியறைய புருவம் நெழிந்திட கோவல குழல் ஊதுறான் எங்கள் பாலன் குழல் ஊதுறான் எங்கள் பாலன் குழல் ஊதுறான் எங்கள் பாலன் குழல் ஊதுறான் தள்ளங்குத்தம் ததுங்கினதும் ததன தோதன தஜனோதிம் திமிதனோதன கிட ததிமி கிட்ட கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி சாய்த்திட கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி சாய்த்திட மோகம் கொள்ளோடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்குறான் மோகம் கொள்ளோடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்குறான் கண்ணனை தியானம் செய்குறான் கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி சாய்த்திட கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி சாய்த்திட கோவிந்தன் குழல் கீதநாதம் கோபியர் செவி சாய்த்திட மோகம் கொள்ளாடி வேகமாய் வர கண்ணனை தியானம் செய்குறான் கமல கண்ணனை தியானம் செய்குறான் கமல கண்ணனை தியானம் செய்குறான் கமல கண்ணனை தியானம் செய்குறான் கமல கண்ணனை தியானம் செய்குறான் தள்ளங்குத்தம் ததுங்கினதும் தத்தின்னம் தகுந்தருகிட ஜக தகதின்னம் தகுந்தருகிட ஜகதி தின்னம் தகுந்தருகிட ஜக தள்ளங்குத்தம் ததுங்கினதும் தத்தையதே தத்ததா
பலே 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 பலத்த கரவொலி கொடுங்க. ஆமாம், பொதுவாக சப்தம் என்பது மிஸ்ர சாப்பு தாளத்தில் நிறைய ஜதி கோர்வைகளோடு அர்த்தம் நிறைந்த பாடல் வரிகளை கொண்டது. மிக அற்புதமாக நிகழ்த்தியிருக்கிறார்கள். நல்ல ஒரு சப்தம், சப்த கன்னிகள் வந்து ஆடிய சப்தமாக நெஞ்சுக்கு நிறைவாக இருக்கிறது. நன்றி அவர்களுக்கு. நிறைவாக காவடி சிந்து உருப்படி. இந்த உருப்படி தாங்க கடைசி உருப்படி. ஆமாம், நாட்டுப்புற மரபு, நாட்டார் மரபில் சிந்து வகை ஆதி காலத்திலிருந்து இன்று வரை சிறப்பாக பொதுமக்களிடையும் சரி மேடையிலும் கொண்டாடப்பட்ட வரக்கூடிய ஒரு அற்புதமான வடிவம் சிந்து. அது காவடி சிந்து. நான் ஏற்கனவே சொன்னது போல் இது வைகாசி விசாகம் முருகப்பெருமானுக்குரிய காவடி சிந்து உலக புகழ் பெற்றது. இப்பொழுது மேடையில் வரக்கூடியது ஒரு காவடி சிந்து உருப்படி. ராகம் செஞ்சுருட்டி, தாளம் திஸ்ர சாப்பு. இதோ மேடையில் காவடி சிந்து. காவடி தூக்கி கொண்டு குறிஞ்சி மலையன் அழகன் முருகனை தேடி செல்லுகின்ற மரபு நம்முடைய தமிழர் மரபு. இதோ காவடி சிந்து. பாரதி புகழ்பெற்ற பாடல்கள் எல்லாம் காவடி சிந்தில் தான் பாடியிருக்கிறான். நிறைவான உருப்படி காவடி சிந்து. சொர்ணமே உயிர் சித்திரமே மடனமே தேட கிடைக்காத சொர்ணமே உயிர் சித்திரமே மடனமே ஆரோ சிக்குது பார்த்தயிர் முன்னமே ஒரு சில வேல்களை கொலவேலன விரிமாதின் நடுவே துளை செய்வது கண்டில்லை என்னமே என்ன செய்தேனோ நான் வழி முன்னமே செய்வது கண்டில்லை என்னமே என்ன செய்தேனோ நான் வழி முன்னமே
என்ன செய்வேனோ நான் வழி முன்னமே, என்ன செய்தேனோ நான் வழி முன்னமே, என்ன செய்தேனோ நான் வழி முன்னமே. பலே பலே, நல்ல ஒரு பலத்த கரவொலி கொடுங்க. ஆமாம், மிக அற்புதமாக காவடி சென்று நம் நெஞ்சத்தை கொள்ளை கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது இந்த சிறப்பான தருணத்தில் நம்முடைய சிறப்புரை வணக்கத்திற்குரிய பேராசிரியர், இந்த ஹைலீன் பரதநாட்டிய கலைக்கூடத்தினுடைய நிறுவனர் திருமதி அனுசுயா செல்வம் அவர்களை அவர்களை உருவாக்கிய ஆசிரியர் தான் நம்முடைய சிறப்பு விருந்தினர் முனைவர் சி புவனேஸ்வரி அவர்கள். கலைக்காவிரி நுண்கலை கல்லூரியினுடைய பரதநாட்டியத்துறையினுடைய தலைவர் மட்டுமல்ல, அந்த கல்லூரியினுடைய மாணவியாக, ஆய்வாளராக, ஆசிரியராக பல சாதனை முத்திரைகளை பதித்தவர் தான் நம்முடைய பேராசிரியர் சிறப்பு விருந்தினர். நாடக கலைமணி, பாடல் இயற்றுவார், கவிதை இயற்றுவார், மிக சிறப்பாக உரையாடுவார். பல்கலை வித்தகி எங்கள் அன்பு சகோதரி மேடை ஏறுகிறார். பலத்த கரவொலி கொடுங்க. புவனம் 14ஐயும் காத்தவளே பூத்த வண்ணம், இப்பொழுது உரையாடுக, சிறப்புரையாடுக. நன்றி. நீங்கள் பேசுனதுக்கப்புறம் நான் எப்படி பேசுறது? அனைவருக்கும் மாலை வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், ஃபாதர் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை முதலாவதாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நான் வந்து லேட் ஆனதுக்கு மன்னிக்கணும். ஏன்னா மழை நேரம் பாவம், ஏன்னா இவ்வளோ ஒர்க்கை அவங்க வச்சுருக்கும் பொழுது ஒரு அரை மணி நேரம் லேட்னாலும் அடுத்து ஃபங்க்ஷன் இதாகுது. இருந்தாலும் பெற்றோர்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக உற்றார் உறவினர்லாம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் வந்து முதலாவதாக சொல்லணுன்னா, அனுஷா அவங்க வந்து என்கிட்ட படிக்கும் பொழுது ரொம்ப சாஃப்ட். அவங்க வந்து பேசக்கூட மாட்டாங்க அதிகம். கிளாஸில் எப்போவும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தாழ்ந்து ரொம்ப ஓரமாகவே தான் இருப்பாங்க, எதுக்கும் முன்னாடி வர மாட்டாங்க. அப்போல்லாம் நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், நீங்கள் நல்லா வரணும்டா, முன்னாடி வரணும், தைரியமாக செய்யணும். இல்லை மிஸ், பயமாக இருக்குமாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயரில், தேர்ட் இயர்லலாம் ரொம்ப சிறப்பாக செஞ்சாங்க. அதுவும் எம்ஏலாம் சொல்லவே முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டெவலப் ஆகிட்டு வந்தாங்க. ஆனால் அவங்க இந்த அளவுக்கு நிகழ்ச்சி செய்வாங்கன்னு நான் உண்மையாகவே சொல்கிறேன். அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் நல்லாவே கரவொலி. ஏன்னா அப்படி ஒரு அமைதியான பொண்ணு, அப்படி ஒரு பயந்த மாதிரியான ஒரு பொண்ணை தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே பார்க்கும்போது ஒரு பிரம்மாண்டமாக இருப்பாங்க. ஒவ்வொரு செயல்கள்லேயும் அவங்களுடைய பிரம்மாண்டம் தெரியுது. அதுதான் என்னுடைய வெற்றியாக நான் வந்து இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷப்படுறது அதுதான். சொல்லுவாங்க எப்போவுமே நம்ம குழந்தைங்க மற்றவங்க முன்னாடி எல்லாரும் பாராட்டுற மாதிரி நிற்கணும்பாங்க. என்னுடைய ஒவ்வொரு மாணவிகளையும் நான் அப்படி தான் சந்தோஷமாக நினைக்கிறேன். அந்த விதத்தில் உள்ளே அழைச்சிட்டு வந்ததில் ஆரம்பித்து அவங்க ஒவ்வொன்றையும் க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க, யோசித்து பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சலங்க பூஜை தானே. ஏன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா அரங்கேற்றம் தான் ரொம்ப கிராண்டாக பண்ணுவாங்க. சலங்க பூஜை ஓரளவு சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அரங்கேற்றத்தையும் மிஞ்சுற அளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து பொறுமையாக செஞ்சுருக்காங்க. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஹைலீன் பரதநாட்டிய கலைக்கூடம் அண்டு பெற்றோர்கள் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நான் அதை எத்தனையோ நிகழ்ச்சிகளுக்கு போயிருக்கேன், இப்படி நாங்கள் வந்து பார்த்ததில்ல. அதுவே எனக்கு வந்து என்னென்னா பெற்றோர்கள் என்ன, ஏன்னா பெற்றோர்களை சமாளிக்கிறது தான் எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தைக்கு ஒன்று கொடுக்கும்போது இன்னொரு பேரண்ட் இது பண்ணுவாங்க. ஸோ சமாளித்து கொண்டு போகிறது கஷ்டமாக இருக்கும். இந்த விதத்தில் அவங்க வந்து அனுஷா பெற்றோரை போட்டிருக்காங்கன்னா, அப்போ பெற்றோர்களுக்கு உண்மையாகவே ஒரு கரவொலியை மனசார இந்த நேரத்தில் நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ஒரு குழந்தைக்கு ஒன்று முடியலன்னா இன்னொரு பேரண்ட் வரதை பார்க்குறேன் நான்.
அவங்க குழந்தைக்கு செய்கிறாங்க, அடுத்த உடனே இன்னொரு குழந்தை தடுமாறினா அங்கே போய் ஹெல்ப் பண்ணுறதை பார்க்குறேன். இங்கேருந்து பானையை குழந்தைங்க கொடுக்குறாங்க, ஓடி வந்து பானையை வாங்கிக்கிறாங்க ஒவ்வொரு பேரண்ட்டும் வந்து. ஸோ அதெல்லாம் வந்து ஒவ்வொரு விஷயமும் இங்கே பார்க்கும்பொழுது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே வரும்பொழுதே இந்த குட்டீஸ் ஏன்னா எதுவுமே சொல்லுவாங்கல்ல, குழலினிது யாழினிது என்பர்த்த மக்கள் மழலை சொல் கேளாதவர்னு சொல்லுவாங்க இல்லையா. நான் டான்ஸ்க்கு தான் அதை எப்போவுமே மேடையில் சொல்லுவேன். ஏன்னா இந்த குரலை நான் வந்து எல்லா இடத்துலையுமே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து மழலைகள், நம்ம எல்லாத்த விடவும் அவங்களுடைய குரல் நல்லா இருக்குன்னா அப்போ அந்த மழலைகள் இவ்வளோ அருமையாக ஒரு கலையை செய்கிறாங்கன்னா அது அதை விட எவ்வளவு. இப்போ திருவள்ளுவர் இருந்தால் வேறு மாதிரி நிச்சயமாக குரலை சொல்லியிருப்பார். அந்த விதத்தில் உள்ளே நுழையும் போதே எல்லாம் குட்டீஸாக வந்து எங்களுக்கு ஒரு சந்தன மாலையை போட்டு அவங்கள வந்து வரவேற்றுட்டு வந்தது உள்ளே நுழையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஒரே ஒரு சின்ன குறை, அனுஷா அடுத்தது இது பண்ணிக்கோங்க, இந்த ஸ்டேஜில் உங்கள் ஸ்கூலோட நேம் வந்து வரணும், சென்டராக பேனர் வச்சு. அது மட்டும்தான், ஏன்னா அது மனசில் பதியணும். அது வந்து நீங்கள் வெளியில் வச்சுருக்கீங்க, இங்கே ஸ்டேஜில் அதை வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா வீடியோ, நாங்கள் வந்து கலைக்காவரியே பார்த்தா மாதிரி இருக்குது. ஏன்னா எங்களுக்கு கலைக்காவரியில் வீடியோ அறிக்கைன்னு ஒன்று தருவோம். ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் இருக்கிறது வந்து அந்த வீடியோ அறிக்கையில் தான் நாங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம். வர விருந்தாளிகளுக்கு வந்து கலைக்காவரி பற்றி தெரியணும், பேரண்ட்ஸ்க்கு தெரியணும். அதை இங்கே வந்து வித்தியாசமாக பண்ணியிருந்தீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, மிஸ்ஸு எங்களை என்கரேஜ் பண்ணாங்க, மிஸ்ஸு எங்களை கூப்பிட்டு வந்தாங்க, மிஸ்ஸு எங்ககிட்ட அன்பாக இருந்தாங்க, நல்லா பேசினாங்க. ஏன்னா ரொம்ப இது கலைங்கும் போது நம்ம வந்து அன்பு தான் அதிகம் காட்டணும். அளவுக்கு மீறி கண்டிப்போனாலும் பயமாக இருக்கும், அளவுக்கு மீறி விட்டுட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் அளவோடு நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் அந்த வார்த்தையை சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதம் பேசினா கூட மெயினாக சொன்னது அந்த டீச்சர்ட் அவங்களுக்கு பிடிச்ச அந்த பண்பு தான். அந்த விதத்தில் அதுவும் எனக்கு ஒரு விதத்தில் பெருமையாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் சலங்கை இது பண்ணும்பொழுது எப்போவுமே பேரண்ட்ஸ் வருவாங்க. ஆனால் இங்கே வந்து அழகாக குடும்பமே, ஏன்னா பெற்றவங்களை விட பாட்டி தாத்தாக்கு தான் அந்த பேரம் பேத்திக்கிட்ட ரொம்ப ஆசை இருக்கும். அதனால் ஒவ்வொரு பாட்டி தாத்தாவும் ஸ்டேஜில் ஏறி அவங்களும் கூட வந்து சலங்கையை பிடிச்சிக்கிறது, அவங்க பார்க்குறது, அது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாகவே இருந்தது. ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும். ஃபேமிலியில் ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் வந்தால் கூட என் பேத்தி இதோட இதுக்கு நான் போனேன், நான் சலங்கை கட்டும்போது நான் ஸ்டேஜில் இருந்தேன் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக பாட்டி தாத்தாக்கு ஒரு இதாக இருக்கும். அந்த விதத்தில் குடும்பமே ஒவ்வொருத்தரும் மேடைக்கு வந்ததும் ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. அப்புறம் ஏன்னா மெயினாக ஒருத்தரை பற்றி சொல்லியே ஆகணும். ஆரம்பம் அப்படிங்கும் பொழுது கணீர்னு ஒரு குரல் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கேன்னு பார்த்தா எங்கள் தமிழையா கலைக்காவிரியில் களை கட்டிட்டு வந்தவர். எப்போவுமே அவர்கிட்ட மைக் போயிடுச்சுன்னா சிறப்பு விருந்தினாலேயே பேச முடியாது. நானே பயந்துட்டு தான் வந்தேன், என்ன பேசுகிறதுன்னா அவ்வளோ அழகாக அத்தனை விஷயங்களை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் இடையில சொல்வார். அந்த விஷயத்தில் நல்லா இருக்கு. எங்கள் ஜார்ஜ் ஃபாதர் வந்து கலை குடும்பங்கிற மாதிரி இங்கே வந்தோடனே முதல்ல தமிழையா குரல், அப்புறம் நிகழ்ச்சி ஆரம்பித்தோடனே எப்பவும் போல் எங்களுடைய எஸ்பிபி ராஜேஷ் பாபு மாஸ்டரோட குரல், அடுத்து பார்த்திங்கன்னா மிருதங்கம் கேட்கவே வேண்டாம், அப்படி ஒரு தாள அமைப்போடு இருக்கக்கூடிய வெங்கடேஷ் அவர்களுடைய மிருதங்கம், அதோட வயலின் சார் பாலாஜி சார். இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு அவர் பார்த்தேன், அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவரும் புல்லாங்குழலும் இணைஞ்சி அந்த பாடலோடு வந்தது தான் இங்கே நம்ம குழந்தைங்களோட நடனத்தை மிக எடுப்பாக கொடுத்தது. அந்த விதத்தில் பக்கவாத்திய கலைஞர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸோட இது டான்ஸ் நடை, அவங்க உள்ளே வரும்பொழுது அவங்க மிஸ் சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்குது, காலை தூக்கி தூக்கி ஒரு சாதாரணமாக ஒரு சின்ன விஷயம் எடுக்க வரும்பொழுதும் அவ்வளோ ஞாபகமாக வந்தாங்க. அப்புறம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் அப்படி ஒரு சிரிப்பு. ஏதோ 1-2 இடத்துல ஒரு இது பண்ணால் கூட அந்த பானையில் ஏறும்போது நான் யோசித்தேன், கண்டிப்பாக நிறைய பேர் முகம் இறுகிடும் அப்படின்னு. யாரும் அதை பற்றி கவலைப்பட்டதாகவே தெரியல. கீழே விழுந்தாலும் சரி, என்ன பண்ணாலும் சரின்ட்டு அது என்னமோ ரொம்ப வருஷமாக ஏறி இறங்கின மாதிரி அந்த பானை மேலே நீங்கள் கொடுத்தது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு டான்ஸ்மா. அதே மாதிரி ஃபஸ்ட்டே எடுத்தோடனே சிறப்பு நடனத்தில் ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டு வந்து அரங்கேற்றம் பண்ண மாணவங்களுக்கே கொஞ்சம் கஷ்டம். ஜதியோடு அவ்வளோ பெரிய பாட்டு இது பண்ணணும். அதில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. ஆனால் என்னென்னா உங்களை பார்த்தா சலங்கை பூஜை பிள்ளைங்க மாதிரி இல்லை, அரங்கேற்ற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா பண்ணீங்க. இதில் வந்து அந்த குட்டீஸ் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி கொடுத்தாங்க இல்லையா,
இவங்கள பீட் பண்ணிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவங்க ஆடினது. ரொம்ப அழகாக தாளத்தோடு அவங்களுக்கு குட்டி குட்டியாக ஆனால் அந்த பாடல்கள் வந்து அனுஷா மேம் வந்து நல்லா செலக்ட் பண்ணாங்க. ரொம்ப அந்த விவரமே தெரியாத குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன பீஸாக எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த குழந்தைங்கள் ஆடும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உண்மையாகவே உனக்கு ஒரு வரமாகவே இந்த குழந்தைங்க கிடச்சிருக்காங்க அனுஷா. நிறைய குழந்தைங்கள்ட்ட அவ்வளோ பாவம், எங்கேயுமே வந்து ஒரு அங்க சுத்தம் அடவு அதுகளை பார்க்கலாம். ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷனுங்கிறது எல்லா குழந்தைங்களுக்கும் வர்றது ரொம்ப கஷ்டம். இங்கே நிறைய குழந்தைங்க நான் முன்னாடிலேருந்து பார்க்குறேன், அவங்க பண்ணும்பொழுது எனக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. அப்படியே உள்வாங்கி மனப்பூர்வமாக அவங்க வந்து அதை ப்ரெசென்ட் பண்ணாங்க. அரங்கேற்றத்தில் இன்னும் நல்லா பண்ணுவாங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. எவ்வளோ போராடி இருப்பீங்க அந்த குழந்தைங்களோட. ஏன்னா ஒரு குழந்தைங்க நல்லா ஆடுறாங்கன்னா அதில் வந்து டீச்சர்ஸோட இது சும்மா இல்லை, சாதாரணமாக பேரண்ட்ஸ் அவங்க குழந்தைங்கள நடக்க வைக்கிறது படிக்க வைக்கிறது அதுக்கே அவ்வளோ கஷ்டப்படும் பொழுது ஒரு டீச்சர் அந்த குழந்தைய அரமண்டி உட்கார வைக்கிறது ஒரு பக்கம், பாவம் சொல்லித்தரணும், தாளத்தோடு ஆட வைக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயத்தில் நல்லா மெனக்கேட்டிருக்கீங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்மையாகவே குரு மேலே இருக்கிற அன்பை அவங்க இங்கே உனக்கு காமிச்சிட்டாங்க. அவ்வளோ அழகாக செஞ்சு உனக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்படி தானே? மிஸ்ஸு மேலே நீங்கள் வந்து வீடியோவில் பேசுனது உண்மைதாங்கிறத இங்கே நிரூபிச்சிட்டிங்க. அவ்வளோ அழகாக ஆடிட்டீங்க. ஜதீஸ்வரம் இது கௌத்துவம் வந்து ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆடுற கௌத்துவம் எடுத்திருந்தீங்க. அது கொஞ்சம் கடினமான கௌத்துவம் இருந்தாலும் அவ்வளோ அழகாக அந்த ஐட்டத்தையும் நல்லா பண்ணீங்க. குறவஞ்சி அதுக்குள்ளே போய் ட்ரெஸ் மாற்றிட்டு அதான் சொல்லேன், பேரண்ட்ஸோட ஒரு உதவி இருந்திருக்கு. குறவஞ்சிக்கு உடனே போனாங்க, ட்ரெஸ் மாற்றிட்டு வந்தாங்க. அவ்வளோ அழகாக ஒவ்வொரு குறவஞ்சி எந்த குறத்தி அழகுன்னே சொல்ல முடியல. இவங்க வந்ததுலேருந்தே நான் பார்த்தேன் அத்தனை குழந்தைங்களும் ஒரு செமையான அழகாக இருக்காங்க. அவங்க ட்ரெஸ்ஸு மேக்கப்பு, அஞ்சலி உமா மகேஸ்வரனுக்கு பாராட்டுகள். அவங்க வந்து அவ்வளோ அழகாக மேக்கப் போட்டிருக்காங்க. குழந்தைங்க எல்லாம் அவ்வளோ அழகு, யாருக்குமே கூட குறையே இல்லை, அவ்வளோ அழகாக இருந்தாங்க. அதுவும் அந்த குறவஞ்சிக்கு வரும்போது எந்த குறத்தி அழகுன்னு தெரியல, பார்த்துக்கலாம். அதுவும் அதை பார்த்துக்கிட்டே வந்தீங்களா, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு, நான் ரொம்ப ரசித்தேன். அடுத்து கீர்த்தனை தான் சொல்லிட்டேன். சப்தம் காவடிச்சிந்து, சப்தமும் ஜதியோடு வரும், அதுலேயும் பாவம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது, அதுவும் ரொம்ப அழகாக செஞ்சாங்க. காவடி சிந்து நல்ல சந்தோஷமாக இருக்க மாதிரி கொடுத்தாங்க. மொத்த நிகழ்வும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் உண்மையாகவே மிஸ்ஸு எவ்வளோ எஃபெக்ட் போட்டாங்களோ அதை குழந்தைங்க அக்செப்ட் பண்ணலன்னா இவ்வளோ நல்லா ப்ரோக்ராம் வராது. அவங்க சொல்லித்தர ஒவ்வொன்றையுமே அவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இங்கே. ஏன்னா நம்மளே பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவோம், நம்ம குழந்தைங்க பேச்சை கேட்டால் தானே நல்லா வளரும், நான் நல்லது தான் சொல்லித்தரேன் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மிஸ்ஸு என்ன சொல்லி கொடுத்தாலும் அவங்க போய் ப்ராக்டிஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கு பெற்றோர்களுடைய ஒத்துழைப்பும் நல்லா இருந்திருக்கு. உண்மையாகவே மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துகள். ஏதாவது விட்டுருந்தேன்னா நான் அதில் மெயினாக சொல்கிறது, இந்த எல்லாருமே முடிச்சுட்டு வணக்கம் சொல்லிட்டு வெளில போகிறது தான். இவங்க அழகாக 2 ஸ்டெப் வித்தியாசமாக கரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 2 ஸ்டெப் பின்னாடி வந்து திரும்பி வெளியில் போகிறது வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக இருந்தது. வாழ்த்துக்கள், இன்னும் நல்லா வரணும்னு வாழ்த்தி சிறப்பு விருந்தினர் சார்பாக எல்லாரையும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை, மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது என்பான் வள்ளுவ பெருந்தகை. தன்னை விட தன்னுடைய தலைமுறைகள் மிகச்சிறந்த அறிவாளிகளாக இருப்பார்கள் என்பதற்கு ஆசான்களுடைய வாழ்த்து மிக ஊக்கமாக அமையும். சிறப்பு விருந்தினர் முனைவர் சி புவனேஸ்வரி அவர்களுக்கு மீண்டும் பலத்த கரவொலியோடு இந்த அரங்கம் அவர்களை வாழ்த்துகிறது. ஆமாம், அனுசையா பற்றி சொன்னாங்க. என்கிட்ட தமிழ் படித்தார் அந்த மாணவி. 3வது பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, 4th பெஞ்சில் போய் உட்காந்துக்குவா, ஃபேனுக்கு அடியில் பயந்துக்கிட்டு ஃபஸ்ட்டு பெஞ்சு கூட வராது. ஆனால் இன்றைக்கி உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு சான்றோன் என கேட்ட தாயாக வந்திருக்கிறாள். வாழ்த்துக்களை, நல்ல ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். அதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுங்களா? செல்வத்துள் செல்வம், விழுப்புரத்தின் அனுசுயா செல்வம். எங்கே இருக்கார் அந்த செல்வம்? செல்வத்துள் செல்வம், செல்வம்தான். நல்ல ஒரு கரவொலி கொடுங்க. செல்வம்தான் அந்த செல்வத்தை பெற்ற செல்வம். எனவே இந்த செல்வம்தான் ஆகச்சிறந்த பண்பாட்டு செல்வமாக மாறியிருக்கு. எனவே இந்த தம்பதியினரை நாங்கள் வாழ்த்துகின்றோம். இப்பொழுது நினைவு பரிசு வழங்கக்கூடிய நேரம். அருள் தந்தை ஃபாதர் இருதயராஜ் அடிகளார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சிறப்பு விருந்தினர் முனைவர் புவனேஸ்வரி அவர்களுக்கு நினைவு பரிசினை வழங்கி சிறப்பு செய்கிறார். பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்குகிறார் அருள் தந்தை இருதயராஜ் அடிகளார். அதனைத் தொடர்ந்து டாக்டர் தம்பதியினர்
காவிரியை கரம் பற்றிய பஞ்சாப். திருமதி முனைவர் ஸ்பூர்த்தி பாபு அவர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து தந்தை அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார். நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். செல்வத்துள் செல்வம், விழுப்புரத்தின் ஹைலீன், அனுசுயா செல்வம் எல்லாம் தலையாக மேடையில் ஜொலிக்கிறார்கள். நல்ல ஒரு கரவொலி கொடுங்க. ஆமாம், நம்ம வீட்டு பிள்ளைகள். அதனைத் தொடர்ந்து டாக்டர் ஸ்பூர்த்தி பாபு அவர்களுக்கு அருள் தந்தை அவர்கள் நினைவு பரிசினை இருவருக்கும் இணைந்து டாக்டர் கரண் கர்கரா, டாக்டர் ஸ்பூர்த்தி பாபு. நல்ல ஒரு அப்ளாஸ் கொடுக்கலாம். இந்த மேக்கப்பை பற்றி சொன்னாங்க, அது பொருத்தமாகவே நீலம் சிவப்பாக அமைந்திருக்கு. நீலம் வந்து சமத்துவம், சகோதரத்துவம், சமாதானத்தின் குறியீடு, சிவப்பு உழைப்பின் குறியீடு, உழைக்கும் மக்களினுடைய குறியீடு. எனவே நீலம் ஜெய் பீம், ரெட் ஃபார் ரெட் சல்யூட். அது பொருத்தமாகவே இருக்கு. நன்றி. மேடையில் சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இப்பொழுது 7 கலைஞர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசினை வழங்கக்கூடிய நேரம். சிறப்பு விருந்தினர் முனைவர் புவனேஸ்வரி அவர்கள் சப்த கண்ணியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து நினைவு கேடயங்களை வழங்கி சிறப்பிக்கிறார். டாக்டர் ஸ்பூர்த்தி பாபு அவர்கள் மாணவ செல்வங்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். டாக்டர் கரண் கர்கரா பதக்கத்தை வழங்குகிறார். நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினர் வழங்குகிறார். மாணவி தாவல்யா பிரின்சி, செல்வி தாவல்யா பிரின்சி அவர்களுக்கு பாராட்டு செய்யப்படுகிறது. பதக்கத்தை நம்முடைய அன்பு நண்பர் கரண் கர்கரா வழங்குகிறார். நினைவு பரிசினை சிறப்பு விருந்தினர் வழங்கி சிறப்பிக்கிறார். நன்றி செல்வி ச சோபனாஸ்ரீ. செல்வி சோபனாஸ்ரீ அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கிறார். தந்தை அவர்கள் பதக்கத்தை அணிவித்து சிறப்பு செய்கிறார். சிறப்பு விருந்தினர் நினைவு பரிசினை வழங்குகிறார். நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி கா பத்மலக்ஷிகா, ஆஹா ஆஹா, பத்மலட்சுமி குடும்பம் வைபோட இருக்காங்கப்பா. எல்லாம் சாப்பிட்டு வந்துட்டாங்க போல இருக்குப்பா. சாப்பிட்டு வந்து ஃபுல் வைப்பில் இருக்காங்கப்பா. போடு போடு, சிஎஸ்கேக்கு ஒரு விசில போடு. போடு போடு, அனுசுயா செல்வத்துக்கு ஒரு விசில போடு. செல்வத்துள் செல்வம், விழுப்புரம் அனுசுயா செல்வம். நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி ரியா ஜெரின். எப்பா ஃபுல் மீல் சாப்பிட்டு வந்து ஃபுல் வைப்ல விசில போடுறாங்கப்பா. பத்மலட்சுமி குடும்பத்துக்கு நன்றிப்பா. அடுத்து ரியா ஜெரின், செல்வி ரியா ஜெரின் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி தீக்ஷிதா லக்ஷ்மி தாஸ்.
தீக்ஷிதா லக்ஷ்மிதாஸ்க்கு எங்கே விசிலே காணோமே? அவங்க ஃபேமிலிலாம் சாப்பிட போயிட்டாங்களோ? கை தட்டுங்க. நன்றி நன்றி. நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி சே இனியா. பதக்கத்தை அருள் தந்தை வழங்கி சிறப்பு செய்கிறார். ஆஹா, என்ன ஒரு அற்புதமான தருணம் பாருங்க. குட்டீஸ் வளரும் 5ஆம் தலைமுறை 5G. நல்லா கைத்தட்டுங்க. நன்றி. அதனைத் தொடர்ந்து செல்வி பா சுனிஸ்கா. தந்தை அவர்கள் பயனாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார். ஆமாம், 7 மாணவிகளில் 7வது மாணவி செல்வி சுனிஸ்கா. நம்முடைய இசை ஸ்வரங்களில் 7 ஸ்வரம், 7 ஸ்வரங்கள் போல 7 மாணவிகள் இன்றைக்கு சிறப்பு சேர்த்திருக்கிறார்கள். ஆமாம், பரதநாட்டிய வகுப்புக்கு விடுப்பே எடுக்காமல், லீவே போடாமல் 100% அட்டண்டன்ஸ் செல்வி சுனிஸ்கா. 100% அட்டண்டன்ஸ். நல்ல ஒரு பலத்த கரவழி கொடுங்க. ஸ்கூலில் மட்டும் இல்லைங்க, எங்கள் பரதநாட்டிய கிளாஸுக்கும் நீங்கள் வந்து அட்டண்டன்ஸ் இருக்குங்க. 100% வந்த மாணவிகளுக்கு சிறப்பு விருது. ஃபுல் அட்டண்டன்ஸ். வாழ்த்துக்கள். அதனைத் தொடர்ந்து செல்வி பத்மலக்ஷிகா. அட்டண்டன்ஸ்லே பெஸ்ட்டு. ஆமாம், அட்டண்டன்ஸ்லே பெஸ்ட் இன் அட்டண்டன்ஸு. இது புதுசாக இருக்குப்பா. 100% விட இது தனியாக இருக்கே, ஸ்பெஷலாக இருக்கு. ஆமாம். நன்றி. சிறப்பு விருந்தினர்கள், அருள் தந்தையர்கள், பஞ்சாப் இதயங்களுக்கு நன்றி. நிறைவாக மகிழ்ச்சியோடு இருக்கின்ற இந்த அற்புதமான தருணம். எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வரணும்ல, எதுவாக இருந்தாலும் முடிச்சு வைக்கணும்ல. ஆமாம், எதுவாக இருந்தாலும் நம்ம கடைசியாக எல்லோரும் நிறைவாக மகிழ்ச்சியோடு ஒரு நிகழ்வை முடித்து வைக்க வேண்டியது தமிழருடைய அடிப்படை பண்பாடு. நிறைவாக மங்களம். நிறைவான உருப்படி மங்களம். இத்துடன் ஹைலின் பரத கலைக்கூடம் பரதநாட்டிய சலங்கை அணி விழா நிகழ்வு நிறைவு பெறுகிறது. வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம்.
எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணியர் திண்ணியராக பெறின். புதியதொரு உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகை கலைகளால் வெல்வோம், கலைகளால் ஆள்வோம், கலைகளால் கொண்டாடுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை பங்கெடுத்து இந்த நிகழ்வை சிறப்புற நடத்தி தந்த உங்கள் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் ஹைலீன் பரத கலைக்கூடம் குடும்பத்தார் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் உங்கள் பாத காணிக்கையாக செலுத்தி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தமிழ் வெல்க,